நட்பூக்களுக்கு வணக்கம். நிலா கிருஷி தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எவனோ என் அகம் தொட்டுவிட்டான். அத்தியாயம் 18. சிஸ்டமை பார்த்தபடி வேலை செய்து கொண்டிருந்த சுமித்ராவை அவளது டேபிளில் இருந்த ஃபோன் அலறி அவள் சிந்தனையை கலைத்தது. சுமித்ரா, கம் டு மை ரூம். கௌதம் தான் அழைத்திருந்தான். தன் முன் வந்து நின்றவளை பார்த்தவுடனேயே அவள் முகம் சோர்ந்து கிடந்ததை தெரிந்து கொண்டான். சுமித்ரா, ஆர் யூ ஆல்ரைட்? ஏன் முகம் டல்லா தெரியுது? அக்கறையாய் அவன் விசாரிக்க, தன் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரை அடக்க பெரும்பாடு பட்டாள் சுமித்ரா. என்னதான் மனதிற்குள் அவனை மறந்துவிடு என உருப்போட்டு கொண்டிருந்தாலும் தன் முன் அமர்ந்திருப்பவனை பார்க்கும்போது அவளையும் அறியாமல் காதல் பெருகத்தான் செய்தது. இருந்தும் தன் குடும்பத்தால் அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற நினைப்பில் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாள். காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது சார், அதனாலேயா இருக்கும் என்று கூற, வாட், உடம்பு சரியில்லைன்னா எதுக்கு ஆஃபீஸ்க்கு வர்ற? லீவ் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. சரி, இப்போ கிளம்பு, நான் லீவ் சொல்லிக்கிறேன். இல்லை சார், வேண்டாம், ஐ கேன் மேனேஜ். நோ சுமித்ரா, நீ கிளம்பு, அவன் உறுதியாக கூறிவிட, இருக்கும் மனநிலையில் அவளுக்கும் தனிமை தேவைப்பட்டது. எனவே சரி என்று விட்டாள். நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? வீடு வரைக்கும் வரல, உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுறேன். அந்த நிலையிலும் அவள் அவசர அவசரமாக மறுத்தாள். இல்லை வேண்டாம், நானே போய்க்கிறேன் சார். உன் முகமே சரியில்லை, ரொம்ப சோர்வா தெரியற. உன்னை தனியாக அனுப்பி வச்சு என்ன பண்ணுறது? கமான், நானே ட்ராப் பண்ணிடுறேன் என்றபடி அவன் எழ அவள் உறுதியாக மறுத்துவிட்டாள். அப்படியிருந்தும் அவன் அவளை தனியாக அனுப்பவில்லை. ஒரு டாக்ஸியை அழைத்து அதில்தான் அவளை அனுப்பி வைத்தான். டாக்ஸியில் சென்று கொண்டிருந்தவளுக்கு நித்திலாவிடம் கூறாதது ஞாபகம் வர உடனே அவளுக்கு அழைத்தாள். என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? நித்தி, நான் உடம்புக்கு முடியலேன்னு லீவ் போட்டுட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டி. உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணினேன். ஓகேடி, டேப்லெட் போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. அப்புறம் நித்தி, இன்னைக்கு தான் பாலாவுக்கு பிறந்த நாள். நான் மறந்தே போயிட்டேன். நீ விஷ் பண்ணிட்டேயா? ஓ காட், நீ சொல்லித்தான் எனக்கும் ஞாபகம் வருது. நான் பேசிக்கிறேன். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்க்கு போகலாம்னு பிளான் போட்டிருந்தோம்ல, சுத்தமாக மறந்துட்டேன். ஆமாம், நீ இன்னைக்கு லீவ்னு போன வாரம் சொல்லிட்டு இருந்தையே. ஆமாண்டி, ஃபேமிலியோட கோவிலுக்கு போகலாம்னு இருந்தோம். திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு. அதனால தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். பட் லீவ் போடுற மாதிரியே ஆயிடுச்சு. ஓகேடி, பாய், டேக் கேர் என்றபடி ஃபோனை அணைத்தாள். நல்ல வேளை இவள் ஃபோனில் பேசும்போது ஆதித்யன் அறையில் இல்லை. அதனால் அவள் தப்பித்தாள். இல்லையென்றால் ஆஃபீஸ் டைமில் ஃபோன் பேசக்கூடாது என்று அதற்கும் ஒரு ஆடு ஆடியிருப்பான். அதன் பிறகு பாலாவிற்கு வாழ்த்து சொல்வதற்காக அழைத்தாள். அவன் எடுக்கவில்லை. ஒரு மெசேஜ் மட்டும் வந்தது. தான் மீட்டிங்கில் இருப்பதாகவும் மதியம் 1 மணிக்கு அவனே வந்து ரெஸ்டாரண்ட்டிற்கு அழைத்துச் செல்வதாகவும் அனுப்பியிருந்தான். ஓகே என்று பதில் அனுப்பியவளுக்கு மனதில் குறுகுறுப்பாக இருந்தது. அன்று இனி நீ பாலாவிடம் பேசக்கூடாது என்று ஆதித்யன் இட்ட கட்டளையும் இதயத்தை கிழிக்கும் அவன் பார்வையும் நினைவுக்கு வந்தது. அலட்சியமாக அதை ஒதுக்கி தள்ளியவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். மதியம் மணி 12:30 இப்பொழுது கிளம்பினால்தான் பாலாவிற்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிவிட்டு செல்வதற்கு சரியாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் இவனிடம் பெர்மிஷன் கேட்க வேண்டுமே. அவனை திரும்பி பார்த்தாள். அவன் மும்மரமாக ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான். தயங்கி சார் என்று அழைத்தாள். பார்த்து கொண்டிருந்த ஃபைலிலிருந்து கண்ணை எடுக்காமலேயே என்ன என்றான். நான் லஞ்சுக்கு கிளம்பட்டா என்றாள் தயங்கியவாறு. தன் கை கடிகாரத்தை திரும்பி பார்த்தவன், மணி 12:30 தானே ஆகுது என்றான். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது, இன்னைக்கு மட்டும்தான், ப்ளீஸ் சார், பெர்மிஷன் கொடுங்க. அவளை பார்த்தவன், ஓகே போயிட்டு வா, பட் இந்த வெயில் எங்கே போகிற என்று கேள்வி எழுப்ப, இங்கே பக்கத்தில் தான் என்று முணுமுணுத்தவள் அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். பாலாவிற்கு பரிசளிப்பதற்காக 3 குழந்தைகள் தவழ்ந்து கொண்டிருக்கும்படியாக ஒரு சிலையை தேர்வு செய்திருந்தாள். அதற்கு கீழே ஃப்ரெண்ட்ஷிப் என்று எழுதியிருந்தது. கிறிஸ்டலில் அழகான வண்ணத்தில் கண்ணை கவரும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த சிலை. அதை பேக் செய்து வாங்கியபடி அலுவலகத்தின் வாசலில் வந்து நிற்கவும் பைக்கில் பாலா வரவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்து சிரித்தபடியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பர்த்டே பாய் என்று வாழ்த்து கூற, தேங்க்யூ, சரிவா வண்டியில் ஏறு போகலாம் என்று அவசரப்படுத்தினான் அவன். பைக்லையா என்று அவள் தயங்கவும், பின்னே நடந்தா போக முடியும், எவ்வளவு வெயிலாக இருக்கு பாரு, கமான் இதிலேயே லேட் ஆகிட போகுது. பைக்கின் ஆக்சிலேட்டரை முறுக்கியபடி அவன் அவசரப்படுத்த சிறிது தயங்கினாலும் சரி ஃப்ரெண்ட் தானே என்ற நினைப்பில் மிக கவனமாக இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டாள். பாலாவின் மனமோ ராக்கெட்டில் பறந்து கொண்டிருந்தது. தன் மனதை கவர்ந்தவளுடனான பயணத்தை மிகவும் ரசித்தான். ரெஸ்டாரண்ட் வாசலில் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றான். இருவரும் ஒரு டேபிளில் அமரவும் பேரர் வந்து உணவு வகைகளை குறிப்பெடுத்து சென்றார். பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ், பேபி சில்லி,
சூப் என பல வகைகள் டேபிளின் மீது பரப்பப்பட்டிருந்தது. நித்திலா நான்வெஜ் சாப்பிட மாட்டாள் என்பதால் அவனும் ஆர்டர் செய்து கொள்ளவில்லை. பாலா, உனக்கு வேணும்னா நான்வெஜ் ஆர்டர் பண்ணிக்கோ, எனக்கு நோ ப்ராப்ளம் என்று கூற, இல்லை நித்தி, பிறந்தநாள் அன்னைக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். அப்புறம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு, மதியம் லஞ்சுக்கு கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறது இல்லை? நித்திலா சாப்பிட்டு கொண்டே வினவ. கொஞ்சம் பிஸி நித்தி, ஒரு புது மெஷின் இன்ஸ்டால் பண்ணினாங்களா, அதை கவனிக்கிறதுலேயே நேரம் ஓடிடுச்சு. வேண்டிய உணவு தட்டை அவள் பக்கமாக நகர்த்தியவாறே கூறினான். வேலை முடிஞ்சுதா இல்லை இன்னும் பிஸி தானா? இல்லை ஃபினிஷ்டு. உன் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? குட், அப்படியே போகுது. இருவரும் பேசியபடியே சாப்பிட்டு முடிக்க தான் வாங்கி வந்திருந்த கிஃப்டை அவனிடம் நீட்டினாள் நித்திலா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே என்று வாழ்த்தியபடி கிஃப்டை அவனிடம் நீட்ட, ஹோ, கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கியா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. சிரித்தபடியே ஆர்வத்துடன் வாங்கி கொண்டான் பாலா. இந்த காட்சியை ஒரு ஜோடி கண்கள் அனலுடன் பார்த்து கொண்டிருந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை. அந்த கண்களுக்கு சொந்தக்காரன் வேறு யாருமல்ல, ஆதித்யனேதான். இவர்களுக்கு பின்புறம் சற்று தள்ளி போடப்பட்டிருந்த டேபிளில் அமர்ந்திருந்தவன் இவர்கள் வந்ததில் இருந்து நடந்தவை அனைத்தையும் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். நித்திலா கிளம்பி போன பிறகு ஒரு கிளையண்டோடு இந்த ரெஸ்டாரண்ட்டிற்கு சாப்பிட வந்திருந்தான். அந்த கிஃப்டை ஆசையாக வாங்கி பிரித்து பார்த்த பாலாவின் முகம் சட்டென்று கூம்பி போனது. அதிலிருந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற வார்த்தையை பார்த்தவனுக்கு மனதுக்குள் எதுவோ குத்துவதை போலிருந்தது. இவள் தன்னை ஒரு நண்பனாக மட்டும்தான் பார்க்கிறாள் என்ற உணர்வே அவனுக்கு வேதனையே தந்தது. இப்படி முழுக்க முழுக்க தோழமையோடு மட்டுமே தன்னுடன் பழகுபவளிடம் சென்று நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது தவறாகாதா என்று அவன் மனம் இடித்துரைத்தது. அவள் மனதில் நட்பையும் மீறி தன் முகம் பதியப்பட வேண்டும், அதன் பிறகுதான் தன் காதலை சொல்ல வேண்டும் என நினைத்து கொண்டான். என்னப்பா, கிஃப்ட் நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஆர்வத்துடன் கேட்டவளிடம், வெரி நைஸ், ரொம்ப அழகா இருக்கு. அவன் குரலில் ஏமாற்றத்தின் வலி நன்கு புலப்பட்டது. ஆனால் அதை கவனிக்கும் மனநிலையில் நித்திலா இல்லை. பின்னே யாருடைய செலெக்ஷன்? மேடமுடைய செலெக்ஷன் ஆச்சே. சிரித்தபடியே நிமிர்ந்தவள் கண்களில் தீஜ்வாலை பறக்க தன்னை முறைத்து கொண்டிருந்த ஆதித்யனை பார்த்துவிட்டாள். ஒரு கணம் நித்திலாவிற்குள் பயப்பந்து உருண்டோடியது. அதிலும் அவனது இப்பொழுதைய பார்வை இதுவரை அவன் பார்க்காதது. அவளிடம் கோபமாக கத்தியிருக்கிறான்தான், ஆனால் அப்பொழுதெல்லாம் அவன் கண்களில் தெரியாத ஆத்திரம், வெறி இப்பொழுது தெரிந்தது. தனக்கிரையாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சிறு புள்ளி மானை சீற்றம் கொண்ட புலி பார்க்குமே ஒரு பார்வை, அந்த பார்வை அவன் கண்களில் தெரிந்தது. இவள் பார்க்கிறாள் என்று தெரிந்தாலும் அவன் பார்வை இம்மியளவு கூட அவளை விட்டு விலகவில்லை. எச்சிலை கூட்டி விழுங்கியவள், சரி பாலா, நாம் கிளம்பலாமா என்க. லெட்ஸ் கோ என்றபடி அவனும் எழுந்தான். வெளியேறும்போது ஒரு முறை ஆதித்யனை திரும்பி பார்க்க, அப்பொழுதும் அவனது வெறித்தனமான பார்வை அவளைத்தான் வெறித்து கொண்டிருந்தது. உள்ளுக்குள் பயந்தபடியே பாலாவுடன் சென்றாள். இவர்களுக்கு முன்பே ஆதித்யன் அலுவலகத்திற்கு வந்திருந்தான். இவளுடைய வருகைக்காக காத்திருப்பது போல் கதவையே வெறித்தபடி அமர்ந்திருந்தான். அவள் உள்ளே நுழைந்தது முதல் அவளையேதான் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் உருவம் தெரியாத பயப்பந்து ஒன்று வயிற்றிலிருந்து கிளம்பி தொண்டை குழியில் வந்து அடைக்க, மெதுவாக நடந்து சென்று தனது இருக்கையில் அமர்ந்து சிஸ்டமை ஆன் செய்தாள் நித்திலா. தனது நாற்காலியை இவள் பக்கம் திருப்பி மெதுவாக சுழற்றியபடி அதே பார்வையை பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன். அவன் பார்வையிலிருந்து அவளால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. திட்டினால் கூட அவனை எதிர்த்து வாதாடலாம். இப்படியே பார்த்து கொண்டிருப்பவனை என்ன செய்வது? சில கணம் பொறுத்து பார்த்தவள் அதற்கு மேல் முடியாமல், எதுக்கு இப்படி பார்க்கிறீங்க என்று கேட்டே விட்டாள். அதன் பிறகும் எதுவும் பேசாமல் அவளையே ஆழமாக பார்த்தவன், சோ, நான் சொன்னதை நீ கேட்கல, அப்படித்தானே? நிதானமாக, வெகு நிதானமாக கேட்டான். அவன் எதை பற்றி கேட்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அவனது நிதானமான குரல் அவளை பயமுறுத்தினாலும் தைரியமாகவே, இங்கே பாருங்க, அவன் என் ஃப்ரெண்ட். நீங்கள் சொல்கிறதுக்காக எல்லாம் என்னால் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண முடியாது. என்னதான் முயன்றாலும் அவள் குரலில் தெரிந்த தடுமாற்றத்தை அவளால் தடுக்க முடியவில்லை. அவளையே கூர்மையாக அளவிட்டவன், ஓகே, நான் உன்கிட்ட பொறுமையாக சொன்னேன், நீ கேட்கல, நோ ப்ராப்ளம். இனி இதை எப்படி டீல் பண்ணணும்னு இந்த ஆதித்யனுக்கு தெரியும். அமைதியான அதே சமயம் அழுத்தமான குரலில் கூறியவன் தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அவனுடைய இந்த அமைதி அவளுடைய முதுகுத்தண்டில் ஜில்லிப்பை ஏற்படுத்தியது. புயலுக்கு முன் வருமே ஒரு நிசப்தமான அமைதி, அந்த அமைதி குடிக்கொண்டிருந்தது ஆதித்யனுடைய முகத்தில். ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு வரும் புயலானது அனைத்தையும் வாரி சுருட்டி கொண்டு அந்த இடத்தையே ஆட்டி படைத்துவிடும். அந்த புயல் எப்பொழுது கரையை கடக்குமோ என்று அவளுக்கு அச்சம் எழத்தான் செய்தது. ஒரு மனது இப்படி நினைக்க, இன்னொரு மனமோ இவன் ஏதாவது கோபப்பட்டு கத்துவான் என்று எண்ணி வந்தவளுக்கு அவனுடைய அமைதி மனதினோரம் சிறு ஏமாற்றத்தை தந்தது. தான் என்ன நினைக்கிறோம் என்பதே அவளுக்கு புரியவில்லை.
தான் பாலாவிடம் பழகுவதை பார்த்து ஆதித்யன் பொறாமைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லை, அந்த பொறாமையின் விளைவாக தன் மனதில் எழும் ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை திருட்டுத்தனமாக ரசிக்கிறோமா என்று எதையுமே அவளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுடைய ஆழ்கடலின் அமைதி அவளுக்கு உதறலை கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை. அன்று நித்திலாவினுடைய அம்மா அப்பாவிற்கு திருமண நாள். காலையிலேயே அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு தான் ஃபோனை வைத்தாள். அலுவலக அறைக்குள் நுழையும் போதே ஆதித்யன் யாருடனேயோ ஃபோனில் பேசி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சிறு குட் மார்னிங்கை உரைத்துவிட்டு மெயில்களை பார்வையிட ஆரம்பித்தவள் காதில் அவன் பேசியது விழுந்தது. சுபம் எலக்ட்ரானிக்ஸ், ஆதித்யன் ஹியர் என்று இவன் ஆரம்பிக்க, எதிர்முனையில் என்ன கூறப்பட்டதோ இவன் கேன் ஐ ஸ்பீக் வித் யுவர் பாஸ் மிஸ்டர் ராஜசேகர் என்றான். ஹலோ யங் மேன், என்ன திடீர்னு என் பக்கம் காத்து வீசுது? ஆர்ப்பாட்டமாய் எதிர்முனையில் பேசியவரின் குரல் நித்திலா வரை எட்டியது. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமே. ஆல் ஆர் ஃபைன். என்ன ஹெல்ப்னு சொல்லுப்பா. நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு வழக்கமாக எவ்வளோ யூனிட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அனுப்புவீங்களோ அதே அளவு இந்த மாதம் அனுப்ப வேண்டாம். அதை விட குறைவாக அனுப்புங்க போதும். ஏன்பா, அப்படி நான் அனுப்பின உங்கள் ப்ரொடக்ஷன் குறையாதா? எனக்கு அதுதானே வேணும். என்னப்பா சொல்கிற? எனக்கு புரியலை. அங்கிள், இது என்னுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சவால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு முன்னாடி பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்கணும். ஸோ நான் சொன்னபடி செய்யுங்க. ஓகேப்பா, நீ எது செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்ஸ் அங்கிள். அண்ட் இன்னொரு விஷயம், என் எம்ப்ளாயீஸ் யாராவது உங்களுக்கு கால் பண்ணி இன்னும் ரா மெட்டீரியல்ஸ் அனுப்ப சொன்னால் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் அனுப்பிடுறோம்னு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க. புரியுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை அணைத்துவிட்டு நித்திலாவை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான் ஆதித்யன். அவன் சிரிப்பின் அர்த்தத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று முன் நடந்த தொலைபேசி உரையாடலை கேட்டாலும் அதை அவ்வளவு பெரிய விஷயமாக அவள் எடுத்து கொள்ளவில்லை. பாலாவுடன் அவளை பேசவிடாமல் தடுப்பதற்கான முதலடியை அவன் எடுத்து வைத்து விட்டான் என்பதை அவள் அறியவில்லை. வழக்கம் போல் நாட்கள் உருண்டோடிக்கொண்டிருக்க சுமித்ராவின் விலகலை கௌதம் கண்டு கொண்டான். இரவில் அவன் அனுப்பும் எந்த மெசேஜ்களுக்கும் அவளிடமிருந்து பதில் வரவில்லை. அலுவலகத்தில் பார்த்தாலும் சிறு புன்னகையுடன் விலகிச் சென்று விடுவாள். அதையும் மீறி பேசினால் அது வேலை விஷயமாகத்தான் இருக்கும். அவனுக்கு சிறு எரிச்சல் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. இவளுக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாளாக நல்லா பழகினா, அப்புறம் திடீர்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு விலகி போறா என்று அவனுக்கு கோபமாய் வந்தது. ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவளிடம் கேட்டே விட்டான் கௌதம். தன் அறைக்கு ஒரு ஃபைலில் கையெழுத்து வாங்குவதற்காக வந்தவளை நிறுத்தி, இப்பவெல்லாம் என்கிட்ட இருந்து விலகிற மாதிரி இருக்கு, ஏன் என் கூட சரியா பேச மாட்டேங்கிற? தன் கண்களை நேராய் பார்த்து கேட்டவனை பார்த்து திணறினாள் அவள். இல்லையே சார், நான் நல்லாத்தானே பேசுகிறேன். அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்தபடி சுற்றியிருந்த பொருட்களை பார்த்தபடி அவள் கூற, சுமித்ரா, இங்கே பார், என் கண்ணை பார்த்து பேசு. உண்மையா என் கூட முன்ன மாதிரி தான் பழகிறையா? நான் முன்னாடி வந்தாலே ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஓடுற. கோபமாக ஆரம்பித்து நக்கலாக முடித்தான். அவன் துருவி துருவி கேட்க அவளுக்கு கோபம் வந்தது. ஆமாடா, என்னால் உன் கண்ணை பார்த்து பேச முடியல. எங்கே உன் முகத்தை பார்த்தால் என்னை மீறி ஏதாவது உளறி விடுவோனேன்னு பயமா இருக்கு என்று கத்த ஆசையாக வந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள், நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன், உங்களுக்கு தான் வித்தியாசமா தெரியும் போல. குரலில் எட்டி பார்த்த சிறு எரிச்சலுடன் கூற, என்கிட்ட எதையோ மறைக்கிற. புருவம் சுருங்க அவன் அவளையே ஆராய்ச்சி பார்வை பார்க்க அவளோ எதையும் கண்டு கொள்ளாமல், ஃபைலில் சைன் போட்டிங்கன்னா என் வேலை முடியும் என்றாள். அவளையே 2 நிமிடம் முற்று பார்த்தவன் ஒரு பெருமூச்சை வெளியிட்டபடி ஃபைலை படிக்க ஆரம்பித்தான். அதில் கையெழுத்து போட்டபடியே, ஓகே சுமித்ரா, இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகலாம். 5 மணியோட உன் வேலை முடிஞ்சிடும் தானே என்று ஒன்றும் நடக்காததை போல் வினவ, இல்லை சார், நான் எங்கேயும் வரல. அவள் மறுத்தாள். ஏன்? அவளையே கூர்மையாக அளவிட்டது அவனது விழிகள். நான் வரல, அவ்வளவுதான். தன் பதட்டத்தை மறைத்தபடி கூறினாள் அவள். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். நீதானே சொன்ன நான் உங்க கூட நல்லாதான் பழகிறேன்னு. அப்புறம் என்ன, இன்னைக்கு வர முடியாதா? அவன் குரலில் கோபம் ஏறிக்கொண்டே போனது. அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளை பலவீனமாக்கி கொண்டிருந்தது. உடனே இங்கிருந்து வெளியேறு என்று மூளை கட்டளையிட எதுவும் பேசாமல் அவன் கையெழுத்து போட்ட ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதற்காக திரும்பினாள். அவளது இந்த செயலில் அவனுக்கு ஆத்திரம் வந்தது. மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாய் இவன் கோபத்தின் உச்சாணியில் சென்று அமர்ந்து கொண்டான். ஏய் நில்லு, இங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு போற. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் உச்சஸ்தாயியில் கத்த தன் காதலை வெளிப்படுத்த முடியாத தன் நிலையை நினைத்து அவளுக்கும் கோபம் வந்தது. மெதுவாக திரும்பி அவனை பார்த்தவள்,
இங்கே பாருங்க சார், நீங்கள் கூப்பிட்டா உங்கள் கூட வெளியே வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, ஏன் விருப்பமும் இல்லை. போன வாரம் உங்கள் கூட வந்ததுக்கு காரணம் நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு மரியாதைக்காகத்தான் மறுக்காமல் வந்தேன். அதை தாண்டி நமக்குள்ளே எதுவும் இல்லை. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது நீங்கள் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு. அதையே ரீசனாக வச்சுக்கிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் அவளுக்குள் நடந்த மனப்போராட்டத்தில் சோர்வுற்றவளாய் எதையெதையோ உளர ஆரம்பித்தாள். தன் வார்த்தைகள் அவனை சீண்டிவிட்டு கொண்டிருக்கின்றன என்பதை அறியாமல் தன் போக்கில் பேசிக் கொண்டிருந்தவள் அவன் தன் கையை உயர்த்தி போதும் என்று சைகை செய்யவும் தான் நிறுத்தினாள். அவன் கண்கள் இரண்டும் கோபத்தில் கோவை பழமாய் சிவந்திருந்தன. அவளை பார்த்து போதும் என்பதாய் ஒற்றை கையை உயர்த்தியவன், என்னை பற்றி இவ்வளவு உயர்வா நினைச்சு வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். என்னை கொலைக்காரனா மாத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து இங்கிருந்து போயிடு. கண்களில் அடிபட்ட வலியுடன் கூறியவனை பார்த்தவளுக்கு நெஞ்சுக்குள் பிசைந்தது. இல்ல என்று அவள் ஏதோ கூற வர, போன்னு சொன்னேன் என்று அவன் கர்ஜிக்க அவனுடைய கோபத்தில் மிரண்டு போனவளாய் வெளியேறிவிட்டாள். கண்ணீரை அடக்கி கொண்டு வெளியே வந்தவள் யாரும் அறியாமல் ரெஸ்ட் ரூமிற்குள் சென்று கதறிவிட்டாள். கடவுளே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறேன்? யார் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை இப்படி என் கௌதம் மேலே காட்டிட்டு வந்திருக்கிறேனே. இவ்வளவு நாள் என் கூட பழகினாலும் எவ்வளவு கண்ணியமா என்கிட்ட நடந்துக்கிட்டாரு. அவரை பார்த்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு பேசிட்டு வந்திருக்கேனே என்று தன் தலையில் அடித்து கொண்டாள். அதுவும் கடைசியாக அவன் பார்த்த பார்வை, அந்த அடிபட்ட பார்வை, அதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. சாரி கௌதம், ரியலி வெரி சாரி. என் சகவாசமே உங்களுக்கு வேண்டாம். இந்த கொஞ்ச நாட்களாக நீங்கள் என்னை பார்க்கிற பார்வையில் ஒரு உரிமை தெரியுது, ஒரு அதீத ஆர்வம் தெரியுது. நீங்களும் என்னை மாதிரி காதலை வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதை முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடுறது தான் உங்களுக்கு நல்லது. என் குடும்பம் நம்ம காதலை வாழ வைக்காது. நீங்கள் என் மேலே வெறுப்பை வளர்த்துக்கோங்க, எனக்கு அதுதான் வேணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்களில் ஆர்வத்தை தேக்கி என்னை பார்க்கும்போது நான் உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போயிடுறேன். அந்த ஆர்வமான பார்வை எந்த கணத்தில் காதலாக மாறுமோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி பார்த்தீங்களா கௌதம்? என் மனசு முழுக்க உங்கள் மேலே காதல் இருக்குது. ஆனால் அந்த காதலோட எதிரொலி உங்கள் கண்களில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் நிற்க வச்சிருக்க? மனதிற்குள்ளேயே அவனிடம் பேசியபடி வெகு நேரம் அழுது தீர்த்தாள். கௌதமின் நிலையோ அதற்கு மேல் இருந்தது. அவளுடைய விலகலும் பாராமுகமும் அவனுக்கு ஏற்கனவே எரிச்சலை கொடுத்திருந்தது. அதிலும் அவள் இன்று பேசிய பேச்சு, அதை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவளது வார்த்தைகள் அவனது மனதிற்குள் வலியை கொடுத்தன. அனைத்தும் சேர்ந்து வெடிக்கும் எரிமலையின் மனநிலைமையில் இருந்தான் அவன். இவை அனைத்திற்கும் மேலாக அவன் கோபம் வெடித்து சிதறுவது போல் ஒரு சம்பவம் அடுத்த நாள் நடந்தேறியது. இருவரும் இருவேறு மனநிலையில் இருக்க, அவளோ ஒரு கணக்கு வைத்திருக்க, காதலோ வேறொரு கணக்கு வைத்திருந்தது. தன் வார்த்தைகளால் அவனை சீண்டிவிட்டு தன்மேல் வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்று அவள் எண்ணியிருக்க, காதலோ வேறு ஒன்றை எண்ணியிருந்தது. ஒரு வழியாக இருவரின் காதலும் கரையை கடக்க காரணமாக இருந்த சம்பவத்தையும் காதல் நடத்தி வைத்தது. அகம் தொட வருவான். அத்தியாயம் 19. அன்று சற்று முக்கியமான வேலைகள் முடிக்க வேண்டியிருந்ததால் சற்று நேரமாகவே அலுவலகத்திற்கு வந்துவிட்டான் கௌதம். காலையிலிருந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்ததில் தோள்பட்டை இரண்டும் வலிக்க தனது லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு 2 கையையும் உயர்த்தி நெட்டி முறித்தான். இருக்கையிலிருந்து எழுந்து வந்து ஜன்னலோரம் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அவனது அறையின் ஜன்னலிலிருந்து பார்த்தால் அலுவலகத்தின் மெயின் கேட் தெரியும். அங்கு நின்றபடி ஆபீஸுக்குள் வருபவர்களை பார்த்தபடி இருந்தான். வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தவனின் விழிகளில் சுமித்ரா வந்து விழுந்தாள். ஒரு இளைஞன் கூலிங் கிளாஸ் அணிந்தபடி படு ஸ்டைலாக பைக்கை ஓட்டியபடி வர, அவன் பின்னாடி அவன் தோளை பற்றியபடி அமர்ந்திருந்தாள் சுமித்ரா. அவளை இறக்கிவிட்ட பின்பும் அவன் செல்லாமல் பைக்கில் நின்றபடியே அவளுடன் பேசிக் கொண்டிருந்தான். இருவரும் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் அவன் ஏதோ கூறவும் இவள் அவன் முதுகின் மேலேயே 2 அடி போட்டாள். சிறிது நேரம் பேசிவிட்டு அவன் கிளம்பி போக, இவள் புன்னகை மாறா முகத்துடனேயே உள்ளே நுழைந்தாள். இதை அனைத்தையும் ஜன்னலின் வழியாக பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனதில் இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த திரை அருந்து விழுந்தது போல் இருந்தது. இவ்வளவு நாட்கள் அவள் மீது வரும் உணர்வுக்கு பெயர் என்ன என்று தெரியாமல் தவித்தவனுக்கு அந்த உணர்வுக்கு பெயர் காதல் என்று தெள்ளத் தெளிவாக விளங்கியது. எந்த நொடி அவளை வேறு ஒரு ஆடவனுடன் பார்த்தானோ அந்த நொடியை முழுவதுமாக உணர்ந்து கொண்டான். இவள் என்னவள், வேறு யாருக்கும் அவளை விட்டுத்தர முடியாது என்று. தன் காதல் தந்த சிலிர்ப்பினை அனுபவிப்பதற்கு முன்னாடியே
அவள் சற்று முன் வேறொரு ஆடவனுடன் சிரித்து பேசிய காட்சி மனதினுள் விரிந்தது. எதிலேயோ தோற்றுப்போன உணர்வு வந்தது அவனுக்கு. அவன் மனதில் பூத்த காதலையும் மீறி அவள் மீதான ஆத்திரம் பெருகியது. அடிபட்ட புலி போல் அறைக்குள் குறுக்கும் நெருக்குமாக அவன் நடைபயின்று கொண்டிருக்கும் போதே அவன் கோபத்திற்கு காரணமானவளே சரியாக அந்த நேரம் பார்த்து கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். தன்னை உறுத்து விழித்து கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஐயோ, நேற்றைய கோபத்தில்தான் இன்னும் இருக்கிறார் போல என்று தயங்கியபடியே குட் மார்னிங் சார் என்க. அவள் குட் மார்னிங்கை அலட்சியப்படுத்தியவன் அவளை முறைத்தவாறே யாரவன் என்று கேள்வி எழுப்பினான். யாரு? அவள் புரியாமல் விழிக்க, அதுதான் பைக்ல ஒருத்தன் கூட வந்து இறங்கினையே அவன். ஓ அவரா? அவர் என்று அவள் ஆரம்பிக்க இவன் கோபமாக இடையிட்டான். போதும் நிறுத்திடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவராம் அவர். சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? போன வாரம் வரைக்கும் என் கூட சுத்தின, இந்த வாரம் அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. கோபத்தில் வார்த்தைகளை கடித்து குதறினான் கௌதம். அவன் தன்னை தவறாக புரிந்து கொண்டான் என்ற நினைப்பில் அவனுக்கு விளக்கும் நோக்கத்தோடு, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று அவள் ஏதோ கூற வர இவன் விடவில்லை. இப்ப தாண்டி சரியா புரிஞ்சிருக்கிறேன். என்கிட்ட நீ நினைக்கிற அளவுக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே என்னை கழட்டி விட்டுட்டு அவனை பிடிச்சுக்கிட்ட. அதுதானே உண்மை. எப்படி அவன் நீ நினைக்கிற மாதிரி பணக்காரனா? வேறொரு ஆடவனுடன் அவள் நெருக்கமாக இருந்ததும் நேற்றைய கோபமும் சேர்ந்து கொண்டது. போதும் நிறுத்துங்க, அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கத்தினாள் அவள். எவ்வளவு முயன்றும் கண்ணீரை அவளால் அடக்க முடியவில்லை. ஏளனமாக உதட்டை மடித்து கடித்தவன், ஆமாமா, எனக்கு ஒன்றும் தெரியாதுதான். இவனை வளைச்சு போட்ட திமிர்ல தானே நேத்து நான் வெளியில் கூப்பிட்டதுக்கு அவ்வளவு சீன் போட்ட. என்ன சொன்ன? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, அப்படித்தானே சொன்னேன். இப்போ இதுக்கு பேர் என்னடி? நேத்து வரைக்கும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த, இன்னைக்கு அவன்கிட்ட பல்லை காண்பிக்கிற. சே, நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கைமுஷ்டியை மடக்கி அருகிலிருந்த சுவற்றில் குத்தினான். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்திற்குள் சம்மட்டியாய் இறங்கின. கண்களில் வழிந்த நீருடன், நானும் நீங்க இப்படிப்பட்டவர்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன சொல்ல வர்றேன்னு கூட நீங்க முழுசா கேட்கல. அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வழியில் தோய்ந்து வந்தன. ஆனால் அவனெங்கே அவளது வழியை உணர்ந்தான். அவனது மனதில் இத்தனை நாளாய் அழுத்தி வைத்திருந்த காதலின் தாபமும் கோபமும் எரிமலையாய் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தன. இன்னும் என்னடி கேட்கணும்? அதுதான் என் 2 கண்ணாலும் பார்த்தேனே. இப்படிப்பட்டவ எதுக்குடி என் கூட பழகின? முதல்லையே ஒரு பணக்காரனா பார்த்து பல்லை இழிச்சிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கைக்குள்ள வந்த? எப்படி அவன் கூடவாவது கடைசி வரைக்கும் இருப்பியா? இல்லை இவனை விட வேற யாராவது பெட்டரா வந்தா அவன் பின்னாடி போயிடுவியா? அவன் வார்த்தைகளின் வீரியம் தாங்காமல் தன் காதுகளை பொத்தி கொண்டவள், போதும் போதும் நிறுத்துங்க மிஸ்டர் கௌதம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்னை பத்தி தப்பா சொன்னீங்கனாலும் நடக்கிறதே வேற. அவள் குரல் நடுங்கியது. தான் மனம் முழுக்க அவனை மட்டுமே சுமந்திருக்க அதையறியாமல் கண்டபடி பேசியவனின் மீது கோபமாய் வந்தது. எந்த பெண்மையுமே தனக்கு ஒரு களங்கம் என்று வரும்போது துடித்து எழும். அதில் சுமித்ரா மட்டும் விதிவிலக்கா என்ன? பெண் வேங்கையாய் சிலிர்த்து நிமிர்ந்தாள். என்னடி செய்வ? மிரட்டலெல்லாம் பலமா இருக்கு. உண்மையை சொன்னா கசக்குதோ? உதட்டோரங்கள் கேலியாய் வளைந்தன. அவனை தீர்க்கமாக நிமிர்ந்து பார்த்தவள், எது உண்மை சொல்லுங்க. சும்மா கழட்டி விட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இவ்வளவு நாள்ல எப்பவாவது ஒரு நாள் உங்களை காதலா பார்த்திருப்பேனா? இல்லை உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு தான் சொல்லி இருக்கிறேனா? சொல்லுங்க பார்ப்போம். அவளது கேள்வியில் இருந்த உண்மை அவனை சுட்டது. அப்படியென்றால் இவள் மனதில் என் மீது காதல் இல்லையா என்று ஒரு வழி மனதின் ஓரம் எழுந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், சும்மா பேச்சை மாத்தாத, என்னவோ உத்தமி மாதிரி என்னை கேள்வி கேட்கிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன் யோகியதை என்னன்னு நான் பார்த்தேனே. எவன் கூடவோ கொஞ்சிக்கிட்டு பைக்ல வந்து இறங்கினவள் தானே நீ? தன் காதலின் ஏமாற்றம் தாங்காமல் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே கோபத்தில் பேசிக்கொண்டிருந்தான் கௌதம். தட்ஸ் என்ஆஃப் மிஸ்டர். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் எவன் கூட வேணும்னாலும் சிரிச்சு பேசுவேன், பைக்ல வந்து இறங்குவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்னை கேள்வி கேட்கிறீங்க? மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஆத்திரமாய் அவனை பார்த்து கேள்வி கேட்டாள் சுமித்ரா. அவன் தனது வார்த்தைகளால் அவள் மனதில் இருந்த காதலை சிறுக சிறுக கொன்று கொண்டிருந்தான். இவ்வளவு நேரம் கொதித்து கொண்டிருந்தவன் அவளது இந்த கேள்வியில் ரௌத்ரமாகி போனான். ஆத்திரத்துடன் அருகிலிருந்த நாற்காலியை உதைக்க அது 10 அடி தள்ளிச் சென்று சுவற்றில் மோதி விழுந்தது. வேகமாக அவள் அருகில் வந்தவள், என்னடி சொன்ன? நான் யாரா? எனக்கு என்ன உரிமை இருக்கா? இப்போ தெரிஞ்சுக்குவ என் உரிமை என்னன்னு. அவளது தோள்பட்டையை பிடித்து உலுக்கியபடி கர்ஜித்தவன் அவளை இழுத்து அணைத்து முரட்டுத்தனமாக அவளது இதழ்களை சிறை செய்தான். தன்னுடைய ஆத்திரம், கோபம், ஏமாற்றம், வலி, காதல் என அத்தனையையும் வன்மையாக, மிக மிக வன்மையாக அவளுடைய இதழ்களில் காட்டிக் கொண்டிருந்தான் அந்த காதல் பைத்தியக்காரன். முதலில் அவனிடமிருந்து திமிரியவள்,
பிறகு நேரம் ஆக ஆக அவனுடன் ஒன்றி போனாள். என்னதான் மனதில் கோபம் நிறைந்திருந்தாலும் தன்னவனுடைய முதல் இதழ் முத்தம் அவள் உயிர் வரை சென்று தீண்டியது. அவனும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தான். முதலில் கோபத்தோடு அவளது இதழ்களை தீண்டியவன் நேரமாக ஆக காதலோடு தீண்ட ஆரம்பித்தான். எவ்வளவு நேரம் சென்றதோ தெரியவில்லை. அவளின் இதழ்களில் மென்மையில் மூழ்கி கரைந்து கொண்டிருந்தவன் மூச்சுக்காற்றுக்காக கூட அவளின் இதழ்களை பிரிய மறுத்தான். அவளது பின்னந்தலை முடியை பற்றியவாறு அவன் அவளுக்குள் மூழ்கியிருக்க அவனது சட்டையை இறுக பற்றியபடி கண்ணை மூடியிருந்தாள் அவள். தன் கைகளில் அவள் தொய்ந்து சரியவும் தான் அவன் அவளை விட்டு விலகினான். முடி கலைந்திருக்க, இதழ்கள் சிவந்திருக்க, மூச்சு வாங்க அவள் நின்றிருந்த கோலம் அவன் மனதை மயக்கியது. சற்று முன் காதலோடு பரிமாறப்பட்ட இதழ் முத்தத்தில் அவர்களது கோபம், ஆத்திரம் என அனைத்தும் கரைந்து போயிருந்தது. அவன் தன் இரு கைகளையும் விரித்து கண்களால் அவளை வா வென்று அழைக்க அவ்வளவுதான். அடுத்த நொடி சிறு அழுகையுடன் ஓடி வந்து அவன் நெஞ்சில் விழுந்திருந்தாள் அந்த காரிகை. தன்னை அணைத்தபடி தன் மார்பில் முகம் புதைத்து தேம்பியவளின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் கௌதம். அவனை மென்மையாக அணைத்தபடி அவளது நெற்றியில் தனது முகவாயை அழுத்தியபடி அமைதியாக கண்களை மூடி நின்றிருந்தான். இருவரின் மனம் முழுக்க அமைதி மட்டுமே நிறைந்திருந்தது. இவ்வளவு நாட்கள் எங்கெங்கோ அலைந்து இப்போது தன்னிடம் வந்து சேர்ந்தது போல் இருவர் முகத்திலும் நிம்மதி நிலவியது. இன்னும் தன் மார்பில் புதைந்தபடி தேம்பிக் கொண்டிருந்தவளின் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன், போதும்டா அழுதது, ரியலி சாரிடா ஹனி என்று மனதிலிருந்து மன்னிப்பு கேட்டவன் அவள் நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்தான். தன் ஒற்றை கையை மடக்கி அவன் மார்பில் குத்தியபடி, எதுக்கு அப்படியெல்லாம் பேசினீங்க? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சிறு குழந்தையாய் தன் முகம் பார்த்து வினவியவளை இறுக அணைத்து கொண்டான். சாரிடா கண்ணா, ரியலி வெரி சாரி. நீ ஒரு ஆணோட வந்து பைக்கில் இறங்கினையா? அதுவும் இல்லாமல் அவன் கூட நெருக்கமாக வேற பேசிக்கிட்டு இருந்தையா? அந்த கோபத்தில் தான் ஏதேதோ பேசிட்டேன். ரியலி சாரிடா. தன்னவள் தனக்குத்தான் என்ற உறுதியில் அவன் மனதில் இருந்த பொறாமை பறந்து போயிருந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அவரு என்னுடைய அண்ணன், என் பெரியம்மா பையன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். அவரோட சேர்த்து வச்சு நீங்கள் பேசவும் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அதுவும் என் மனசு முழுக்க உயிரா உங்களைத்தான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை பார்த்து அப்படி பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுவும் பணக்காரன், அவன் பின்னாடி போயிடுவியா அப்படி இப்படின்னு மூக்கு விடைக்க தன்னை பார்த்து கேள்வி கேட்டவளை பார்த்தவனுக்கு மனதிற்குள் வலித்தது. அந்த நிலையிலும் அவனை விட்டு பிரியாது அவனை கட்டிக்கொண்டேதான் கேள்வி கேட்டாள் அவனுடைய காதலி. தன் இரு கைகளாலும் அவள் கன்னத்தை ஏந்தியவன், எனக்கு அப்போ ஏதோ கிறுக்குதான் பிடிச்சிருக்கு. லூசுத்தனமா என்னென்னவோ உளறி இருக்கிறேன். சாரிடா. இல்ல, சாரின்னு கேட்டா கூட பத்தாது. நீ வேணா என்னை 2 அடி அடிச்சிடு என்றபடி அவள் கையை எடுத்துச் சென்று தன் கன்னத்தில் வைத்து கொண்டான். என்னென்ன வார்த்தைகளை கூறி அவளை கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று அவனுக்கு வேதனையாக இருந்தது. வேதனையில் முகம் சுருங்க நின்றிருந்தவனை பார்த்தவளுக்கு மனது தாங்கவில்லை. அவனை சகஜமாக்கும் பொருட்டு, அப்படியா, அப்ப இதுதான் வாய்ப்புன்னு உங்களை 2 அடி போடவா? அவள் குறும்பாக வினவ, ஹே வாளு என்றபடி அவள் தலையில் செல்லமாக தட்டியவன், இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான் இல்லையா? சாரிடி என்று வருத்தப்பட, ஷப்பா போதும், அதை விடுங்க. நீங்க எப்போ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதை சொல்லுங்க ஆவலுடன் அவள் வினவ. அவள் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டியவன், நீ இங்கே வந்து ஜாயின் பண்ணினதிலிருந்தே உன்னை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும். அநேகமாக அப்போ இருந்தே உன்னை லவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த விஷயத்தில் உன் அண்ணனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் உன் மேலே எனக்கு இருந்த காதலை உணர்ந்தேன் என்று தான் காதலை உணர்ந்த தருணத்தை கூற, இந்த விஷயத்தில் நான் தான் உங்களுக்கு சீனியர் தெரியுமா? அவனை தள்ளிவிட்டபடி விழிகள் பளிச்சிட கேட்டவளை திரும்ப தன் கைவளைவிற்குள் கொண்டு வந்தவன், எப்படி என்றான். உங்களுக்கு முன்னாடியே நான் நம் காதலை உணர்ந்துட்டேன். அன்னைக்கு நாம் ஹோட்டல் பார்க் எல்லாம் போனோம்ல, அந்த அன்னைக்கு நைட்டே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இது காதல் தான்னு. அவனுக்கு இந்த விஷயம் புதிது. எனவே ஆச்சரியத்துடன், அப்படியா, அப்புறம் ஏன் நீ என்கிட்ட வந்து உன் லவ்வை சொல்லவே இல்லை? அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து விலகி விலகி போன குழப்பத்துடன் கேள்வி எழுப்பினான். அவன் கேட்ட பிறகுதான் தான் அவனை விட்டு விலகி சென்றதன் காரணம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. உடனே முகம் சுருங்க அவனிடமிருந்து விலகியவள், எங்கள் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் உங்களை விட்டு விலகி நிற்க முடிவு செஞ்சேன். அதுவும் என் சொந்தக்காரங்க எல்லாம் காதல்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இதையெல்லாம் யோசிச்சு தான் என் காதலை மறைக்க நினைச்சேன். எனக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு என்று நடுங்கியவளை இழுத்து அணைத்தவன், ஹே லூசு, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? இந்த விஷயத்தை என்கிட்ட விற்று உன் குடும்பத்துக்கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு என்று மென்மையாக கூறினான். இல்லை, உங்களுக்கு அவங்களை பற்றி தெரியாது, அவள் பயம் குறையாதவளாய் கூற,
உனக்கு அந்த கவலையெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்ல. இனி உன்னுடைய வேலை ஐயாவை கவனிக்கிறது மட்டும்தான் என்றபடி தன் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு கொள்ள அவனது செய்கையில் அவளது பயம் மறைந்தது. எனவே குறும்புடன், எப்படி ஐயாவோட கன்னத்தில் இப்படி கிள்ளி வச்சு கவனிச்சுக்கிறதா என்றபடி அவள் சிரிக்க, அவளது சிரித்த இதழ்களிலேயே அவனது பார்வை நிலைத்தது. தான் அவளை வன்மையாக முத்தமிட்டது நினைவுக்கு வர, சாரிடா ஹனி, ரொம்ப வலிச்சுதா? கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன்ல. அவள் இதழ்களை தனது விரல்களால் வருடியபடி அவன் கேட்க, அவள் நிலைமைதான் தத்தளித்தபடி இருந்தது. தன் இதழ்களை வருடிய அவன் விரல்களை தடுத்து நிறுத்தியவள், பின்ன கோபம் வந்தா கண்மண் தெரியறதில்ல என்று முணுமுணுக்க, நான் வேணும்னா மறுபடியும் மெதுவா என்றபடி அவள் முகம் நோக்கி குனிய, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முகம் சிவக்க தன்னை பிடித்து தள்ளிவிட்டவளை பார்த்தவனுக்கு ஆசையாய் வந்தது. ஹே ப்ளீஸ் டி ஹனி என்றபடி அவள் இடையே வளைக்க, அவன் கைகளை தள்ளிவிட்டபடி, என்ன புதுசா ஹனின்னு கூப்பிடுறீங்க என்றாள். அவளை பார்த்து குறும்பாக ஒற்றை கண்ணை சிமிட்டியவன், அதுவா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கே. அவள் மீண்டும் தன் கைகளை தட்டிவிட முடியாதபடி இறுக்கமாக அவளிடையே வளைத்தபடி கூற, அவன் கையை தள்ளிவிட முயன்று தோற்றவள், என்ன காரணம் என்றாள் மெதுவாக. அது என்னன்னா, உன் ஹனி லிப்ஸை டேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது நீ ஒரு ஹனின்னு. அதுதான் உனக்கு இந்த நிக்நேம். எப்படி என் செலெக்ஷன்? ஐயா சீ, அழகாக வெட்கப்பட்டாள் அவள். என்னடி சீ, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பொருத்தமான பேரை கண்டுபிடிச்சிருக்கிறேன், நீ என்னடானா சீங்கிற? ஆமாம் ஆமாம், நல்ல பொருத்தமான கண்டுபிடிப்பு தான். அவள் போலியாக சலித்து கொள்ள, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சு சொல்வேன், பார்க்கிறியா? கண்களில் போதையுடன் அவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வெளியே போய் என் வேலையை பார்க்கிறேன். நீங்களும் சமத்தா உங்கள் வேலையை பாருங்க என்றபடி வெளியே ஓடிவிட்டாள். கண்களில் நிறைந்த காதலுடன் அவள் சென்ற வழியையே பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். முகம் முழுக்க புன்னகையுடன் ஆதித்யன் அறைக்குள் நுழைந்த கௌதம் மச்சி என்ற அழைப்போடு ஓடிச் சென்று அவனை நாற்காலியில் இருந்து எழுப்பி கட்டி கொண்டான். ஆதித்யனுக்கு ஒன்றும் புரியவில்லை. நண்பன் ஏதோ மகிழ்ச்சியில் இருக்கிறான் என்பது மட்டும் புரிய அவனும் கௌதமை திருப்பி கட்டி கொண்டான். ஆவென்று வாய் பிளந்தபடி அங்கு நடக்கும் கூத்தை பார்த்து கொண்டிருந்த நித்திலாவை இருவருமே கவனிக்கவில்லை. மச்சி, ஐம் சோ ஹாப்பிடா என்று கத்தியபடி ஆதித்யனை கட்டி கொண்டிருந்தவன் எதேச்சியாக நிமிர்ந்து பார்க்க, வைத்த கண் வாங்காமல் தங்களையே பார்த்து கொண்டிருந்த நித்திலாவை கவனித்து விட்டான். அவளை பார்த்து, ஹிஹி, அது ஏதோ ஜாலி முல்ல என்றபடி அசடு வழிந்தவன் ஆதித்யனை தள்ளிக்கொண்டு கேன்டீனுக்கு சென்றான். டே, என்னடா மேட்டர்? ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல. அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தபடி ஆதித்யன் வினவ, சொல்றேன் மச்சான். 2 ஜூஸை கையில் ஏந்தியபடி வந்து அமர்ந்தான் கௌதம். என்னடா விஷயம், இப்போவாவது சொல்லு. ஜூஸை உறிஞ்சியபடி ஆதித்யன் கேட்க, சிறிது நேரம் எங்கேயோ பார்த்தபடி கனவில் மிதந்தவன் பிறகு சிரித்தபடியே, நானும் சுமித்ராவும் லவ் பண்ணுறோம்டா. ஃபைனலி ஐ எம் ஃபாலிங் இன் லவ் மென்மையாக புன்னகைத்தபடியே கூற, ஹே வாவ், சூப்பர்டா மச்சான், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. எப்படியோ குடும்பஸ்தன் ஆகிட்ட. அவன் கூறியதை கேட்டு ஒரு வெட்க புன்னகையை சிந்தினான் கௌதம். பெண்களின் வெட்கம்தான் அழகு என்று யார் சொன்னது? காதல் வயப்பட்ட ஆண்களின் வெட்கம் அதைவிட அழகு. இங்கே பாருடா, என் மச்சானுக்கு வெட்கமெல்லாம் வருது. ஆதித்யன் கலாய்க்க, டேய் போதும்டா. இன்னும் அதிகமாக வெட்கப்பட்டான் அந்த 6 அடி ஆண்மகன். நண்பனை கனிவாக நோக்கியவன், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. அந்த பொண்ணு உன்னை நம்பி அவ மனசை கொடுத்திருக்கா. கடைசி வரைக்கும் அவளை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். பொறுப்பான நண்பனாக அவனுக்கு அறிவுரை வழங்கவும் அவன் மறக்கவில்லை. இதுதான் நட்பு என்பது. ஒருவனுக்கு நல்ல நட்பு கிடைத்துவிட்டால் போதும், அவனது வாழ்க்கையே ஒரு பூந்தோட்டமாக மாறிவிடும். 10 மாதம் சுமந்து இரத்தமும் பாசமுமாய் வளர்த்த தாயிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை உயிருக்கு உயிராய் பழகும் நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். நட்பு என்ற ஒன்றிற்கு வரைமுறை என்பதே கிடையாது. ஷியார்டா, இனி என் வாழ்க்கையே அவள்தான். அவன் கண்களில்தான் எத்தனை காதல். இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பிச் சென்றனர். நட்புக்கு மட்டுமா வரைமுறை இல்லை? காதலுக்கும் தான் இல்லை. எந்த ஒரு எல்லைக்கோட்டையையும் காதல் தாண்டச் சொல்லும். எவ்வளவு பெரிய தடைகளையும் தூசி மாதிரி காதல் ஊதி தள்ளும். காதல், இந்த ஒற்றை வார்த்தை செய்யும் மாயங்கள் கணக்கில் அடங்காதவை. அகம் தொட வருவான்.